வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்காக தெரியுமா அது எப்படியா கீழே வந்த கல்லு திரும்ப மேல வந்து உங்களை அடிக்கும்? அதத்தாமா எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் எரிஞ்சதை விட ஃபோர்ஸா வந்து என்ன அடிச்சிருச்சுமா. நீ நம்ப மாட்டேன்டா, அந்த கல்லையே இங்க கொண்டு வந்திருக்கேன். இங்கதான் இருக்குமா பாரு. அந்த கல்லுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சேஃப்டியா ஹெல்மெட் குள்ள வச்சிருக்கமா. இங்க பாரு எப்படி இத கொண்டு வந்து நீ இங்க வச்சிருக்க. எல்லாம் ஒரு சாட்சிக்கு தாமா. நீ தான் பொதுவா என்ன நம்பவே மாட்டியா? ஐயோ, கையும் களவுமா சிக்கிறதுக்கா முதல்ல தூக்கி வீசியா. ஏமா மெதுவா தேய்மா. அடிபட்டு கூட பெருசா வலிக்கல. நீ அழுத்துறது ரொம்ப வலிக்குது. கண்ணுல வேணா கோவத்தை வச்சுக்க, கையில பாசத்தை வச்சுக்கமா. சாப்பிட்டு அழுத்தி விடுமா. பஞ்சு படி பிஞ்சு போயிட போதுமா. மெதுவா அப்படி. அவன் கீழே இருந்து கல்ல தூக்கி மேல வீசுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னம்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? கல்லு வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒதுங்கி ஓடி இருக்க மாட்டேன். அது நானும் சூப்பரா கல்ல தூக்கி கரெக்டா எரிஞ்சிட்டுமே நினைச்சேன். எங்கடா இன்னும் பானை உடைய சத்தம் கேட்கலையான்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்தா போன கல்லு திரும்ப வந்து என் மேல டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாரு. பார்த்தா கல்லு வந்து என் ஷோல்டர் பேத்து விட்டுருச்சுமா. நீங்க அதை தேடி போறீங்களா இல்ல அது உங்களை தேடி வருதானே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இனிமே உங்களை நம்பி எந்த ஒரு முக்கியமான வேலையும் தரக்கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுமா. இது ரொம்ப லேட். அந்த முடிவு வந்து வாங்கிறாது. அத்தை வாங்க அத்தை. என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க? பொங்கல் காசு எதுவும் கொடுக்க போறீங்களா? கொடுக்கறதே கொடுக்குறீங்க, உட்காந்து கொடுங்க. அத்தை டீ காபி எதுவும் சாப்பிடுறீங்களா? அத்தை சொல்லுங்க அத்தை. மாதவி பாத்தியா, அத்தைனா அத்தைதாம்மா. என்ன முறைக்கிற? அது இல்லம்மா, சீர் கொடுக்க வந்தவங்கள உட்கார சொல்லணும் இல்லையா? அதுதான் ஒரு மரியாதைக்கு சொன்னமா. உங்க மரியாதை எல்லாம் இருக்கட்டும். இது என்னது? இந்த கல் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? கைக்கு வரல மாப்பிள, என் தலைக்கு வந்தது. கொஞ்சம் விட்டிருந்தா தலையில நல்லா பட்டு ரத்தமே வந்திருக்கும். ஒரே கல்லு என்னோட தோள் பட்டையும் பதம் பார்த்திருக்கு, அத்தையோட மண்டையும் பதம் பார்த்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த மாதவியும் அந்த கல்லும் தான். ஆனா இவங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். இந்த கல்லு இந்த ரூம்ல இருந்து தான் வெளியில வந்தது. இதை யார் பண்ணது? இங்க நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க, வேற யாரும் இல்லையே. அப்ப யார் இந்த காரியத்தை செஞ்சது? அத்த துணி துவைக்க மாதவி ஒரு கல்லு கேட்டான். அதான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அதுல பாருங்க இந்த சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டேன். அதை தூக்கி போட்டேன். அந்த சமயம் பார்த்து நீங்க தலையை கொண்டு வந்து உள்ள விட்டீங்க அத்தை. ஹாப்பி பொங்கல் அத்தை. ஐயோ மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இவ ஏதோ கேட்டாலா எதையோ தூக்கிட்டு வந்து எங்கேயோ போட்டிருக்கீங்க. தலையில பட்டு அடிபட்டு இருந்தா என்ன? அத பட்டுச்சு அத்தை. ஏன் மாதவி, இவரோட சேர்ந்து உனக்கு மூளை மொத்தமா வழங்கி போயிடுச்சா? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இப்போ உனக்கு திருப்தியா? அந்த கல்லு அது பாட்டுக்கு சேஃப்டியா ஹெல்மெட்டுக்குள்ள கிடந்துச்சு. அதே தூக்கி வெளியில வீசி சொல்லி அது கடைசியில பாவம் உங்க அம்மா மண்டையை உடைக்க பார்த்துச்சு. ஏமா உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? அவங்க ஒருத்தங்க தான் போனா போட்டுமேனு என்ன கொஞ்சம் மரியாதையை திட்டிட்டு இருந்தாங்கம்மா. அவங்க கிட்டே மரியாதை இல்லாம திட்டு வாங்க வச்சிட்டியம்மா. யோ நான் தூக்கி வீச சொன்னா உடனே தூக்கி வீசுறதா? கீழே யாரு என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? இப்ப மட்டும் நல்ல வக்கனையா பேசுமா. வீசும் போது எதையும் சொல்லாத. ஆனா இந்த பொங்கல் பண்டிகை எனக்கு ரொம்ப விசேஷமா, மறக்கவே மாட்டேன். நீ தலையில கொட்டுற, அத்தை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போறாங்க. உன் தம்பி கல்ல கொண்டு அடிச்சு என்ன மர்டர் பண்ண பாக்குறான். குட் ஃபேமிலிமா, நல்ல குடும்பம். எல்லாரும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கம்மா. இந்த வருஷம் பொங்கல் சூப்பர். பொங்கலோ பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். என்னம்மா